கர்நாடகத்துல முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக பாஜக நடத்தின மைசூர் சலோ பாத யாத்திரை பாஜகவுக்குள்ளேயே கோஷ்டி மோதலுக்கு வழிவகுத்திருக்க. கர்நாடகத்துல முடா திட்டத்துல முறைகேடு நடந்தது வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலகணும்னு அந்த மாநில எதிர்கட்சியான பாஜகவும் அதன் கூட்டணியில இருக்க மதசார்பற்ற ஜனதா தளமும் இணைந்து பாத யாத்திரை நடத்தினாங்க. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட மைசூர் சலோ பாத யாத்திரை முடிவுக்கு வந்ததை அடுத்து கர்நாடக பாஜக தலைவரும் அந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவோட மகனுமான விஜயேந்திரா மேல புகார்களை அடுக்கி வைக்கிறாங்க கர்நாடக பாஜக பெரும்புள்ளிகள். சமீபத்துல கர்நாடக மேலவை உறுப்பினரான சி.டி. ரவி கட்சிக்காக உழைக்கிறவங்க எல்லாரும் பலிக்கடை ஆக்கப்படுவதாகவும் அதே சமயம் கட்சியோட லட்சியங்களை சமரசம் செய்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் பண்றவங்களால கட்சியோட சித்தாந்தங்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் ஓரங்கட்டப்படுறதா குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். பெயர்களை குறிப்பிடலைனாலும் சி.டி. ரவியோட இந்த விமர்சனத்துக்கு உட்பட்டிருந்தவங்க கர்நாடக பாஜக பெரும்புள்ளிகளான எடியூரப்பாவும் அவரோட மகன் விஜயேந்திராவும் தான் சொல்லப்படுது. என்னத்தான் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா பாத யாத்திரையை ஒருங்கிணைச்சிருந்தாலும் அந்த மாநில பாஜக செல்வாக்கு பெற்றிருக்க பசனகவுட பட்டேல் யத்னர், ரமேஷ் ஜர்கிஹோலி, முன்னாள் அமைச்சர்கள் அரவிந்த் லிம்ப குமார் பங்கரப்பா, முன்னாள் எம்பிக்கள் அண்ணா சாஹேப் ஜோஷி, பிரதாப் சிங்கா ஆகியோர் இந்த பாத யாத்திரையை புறக்கணிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா பாஜக முன்னாள் எம்பியான சித்தேஸ்வரும் விஜயேந்திராவுக்கு எதிராக திரும்பி இருக்காரு. இந்த நிலையில தான் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி விஜயேந்திரா முன்னெடுத்த மைசூர் சலோ பாத யாத்திரைக்கு பின்னாடி காங்கிரஸ் பெரும்புள்ளியும் துணை முதலமைச்சருமான டி.கே. சிவகுமார முதலமைச்சராக்குவதுதான் உண்மையான நோக்கம்னும் அது மட்டும் இல்லாம விஜயேந்திரா ஊழல்ல ஈடுபட்டு வரதாவும் பாஜக எம்எல்ஏக்களை பிளாக்மெயில் செய்து வரதாவும் விஜயபுரா எம்எல்ஏ யட்னர் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜயேந்திரா லிங்காயத் சமூகத்தை சார்ந்தவர்கிறதால ஒக்காலிகா சமூகத்தை தரக்குறைவா நடத்துறதா முன்னாள் மைசூர் எம்பி பிரதாப் சிங்கா வீடியோ வெளியிட்டது அதிர்வலைகளை கிளப்பிச்சு. வாரிசுகள் அரசியலுக்கு வர விரும்புறதுல தவறில்ல, ஆனா அவங்க அரசியலுக்குள்ள நுழையிற விதம் தப்பா இருக்குன்னு அதிருப்தியும் வெளிப்படுத்தியிருந்தாரு. இப்படி விஜயேந்திரா மேல அதிருப்திகளை அடுக்கி வச்சு வர இந்த சீனியர் பாஜகவினர் சமீபத்துல கர்நாடகாவோட பெலகாவி பகுதியில இருக்க ரிசார்ட் ஒன்ல சுமார் 5 மணி நேரம் மீட்டிங்ல ஈடுபட்டதா செய்திகள் வலம் வந்துச்சு. ஏற்கனவே விஜயேந்திரா முன்னெடுத்த பாத யாத்திரையை புறக்கணிச்சதால முதலமைச்சர் சித்தராமையா ஆட்சியில கர்நாடகத்துல நடந்து வர முறைகேடுகளுக்கு எதிராக பசவ கல்யாண் முதல் பல்லாரி வரைக்கும் மற்றொரு பாத யாத்திரையை நடத்துறதுன்னு மீட்டிங்ல முடிவெடுத்திருக்காங்க இந்த எதிரணியினர். அது மட்டும் இல்லாம கர்நாடக பாஜகவுக்குள்ள நிலவி வர இந்த பூசல்கள் பத்தி RSS தலைமை கிட்ட முறையிட இருக்கிறதாவும் இந்த எதிரணியினர் மீட்டிங்ல முடிவெடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதனால உத்தரப்பிரதேசத்தை அடுத்து கர்நாடகத்திலையும் பாஜகவுக்குள்ள நிலவி வர இந்த உள்கட்சி பூசலை சரி செய்ய RSS ஸ்டெப் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.